3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வரும் ஜனவரி கடைசி வாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் எனவும் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த 2012ஆம் ஆண்டில் 2 முறையும் 2013இல் 1 முறையும் என இதுவரை 3 முறை இந்த தேர்வு நடந்திருக்கிறது. அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தேர்வு நடைபெறவில்லை. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களாக 60 விழுக்காடு பெற வேண்டும் என ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 5 விழுக்காடு குறைத்து முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு சமீபத்தில் முடிவுக்கு வந்தது. அதில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை செல்லும், அந்த அரசாணை செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறப்பட்டது. இதன் காரணமாக அடுத்த கட்டமாக 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக தயாராகி வருவதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது வரும் ஜனவரி கடைசி வாரத்தில் இந்த தேர்வு நடைபெறும் எனவும் இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. இந்த தேர்வு மூலமாக அனைத்து துறைகளுக்கும் சேர்த்து, அதாவது மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் ஒரு 10,000 பேர் வரை தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2000க்கும் அதிகமான முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான தனி போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்பும் மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன்.